போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மலேசியா கைடு வந்து நம்ம போட்டிருப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்துட்டு அதுக்கடுத்து வந்து மலேசியா வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஸோ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மணியை வந்து நம்ம மலேசியாவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதோட டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சிங்கப்பூர் போகிறதுக்கு நம்ம எப்படி இ விசா எடுக்கிறது, சிங்கப்பூருக்கு எப்படி டிராவல் பண்ணுறது, சிங்கப்பூர் போகிறதுக்கு பெஸ்ட் சீசன் என்னது, அங்கே போயிட்டு நம்ம எங்கே ஸ்டே பண்ணால் ஸோ எல்லாமே கவர் பண்ண முடியும், மணி எக்ஸ்சேஞ்சு, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இடங்கள்லாம் பார்க்க போகிறோம், மொத்தம் எவ்வளோ இடங்கள் இருக்கு, அமௌண்ட் எல்லாம் எவ்வளோ செலவாகும், சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா, மலேசியால இருந்து சிங்கப்பூர், ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பிளான் பண்றது, சிங்கப்பூர் மலேசியால இருந்து நியர்பை கண்ட்ரிஸ் விசா இல்லாம நம்ம என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் சுத்தி பார்க்க போறோம், A to Z ஒரு கம்ப்ளீட் சிங்கப்பூர் கைடு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு பெஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரையன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி, பெருசாக மழை இருக்காது. பட் நீங்கள் அப்போ போனீங்க அப்படின்னா காசை வந்து கொஞ்சம் வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் ரொம்ப ஒரு பீக்கில் இருக்கும். சிங்கப்பூரே கலர்ஃபுல்லாக. ஸோ அப்போல்லாம் வந்து ரேட்டெல்லாம் ரொம்பவும் ஹெவியாக இருக்கும். மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர். ஸோ அதுவுமே ஸ்டார்டிங்கில் பீக்காக இருக்கும். மார்ச் ஏப்ரல் ரொம்ப பீக்காக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சீசன். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து ஃப்ளைட்டோட ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. அப்புறம் ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க. ஸோ இ விசா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு விசா ஏஜென்சின்னு சொல்லி சில பிளேஸில் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் வந்து இருக்காங்க. பட் நம்ம டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாலருக்கு ஒரு $20 கேட்பாங்க. ஒரு 3K வரும். நம்ம இந்தியன் மணிக்கு வந்து 3K வரும். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதில் காண்டாக்ட் இருக்கும், வெப்சைட் லிங்க் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லோக்கலில் ஏதாவது ட்ராவல் ஏஜென்சி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா PR சிங்கப்பூரில் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14A ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் விசா 14A ஃபார்ம்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அந்த ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில், பாஸ்போர்ட் டீட்டெயில், ஸோ இதுதான் இருக்கும் அந்த ஒரு ஃபார்ம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், கிளியராக இருக்கணும், ஃபேஸு எல்லாமே சூப்பராக கிளியராக இருக்கணும். ஏன்னா பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ், பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். ஸோ அப்போனா தான் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ பாஸ்போர்ட்டு, உங்களோட ஃபோட்டோ, 14A ஃபார்மு, அது போக ஒரு கவர் லெட்டர் கேட்பாங்க. கவர் லெட்டர் நீங்கள் பெருசாக இப்போல்லாம் வந்து ஏஐ இருக்குது, நீங்கள் ChatGPT, ஜெமினியில் வந்து இந்த மாதிரி கவர் லெட்டர் வேணும்னு போட்டிங்கன்னா ஸோ அது வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு சில இதுதான் கேட்பாங்க. நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க தான் கேட்பாங்க. நீங்கள் ட்ராவல் ஏஜென்சியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஃபோட்டோவும் பாஸ்போர்ட்டும் கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லில் ஒரு டிரைவரோட கான்டாக்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சிங்கப்பூர் விசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. தம்பி அண்ணனுக்கு சென்னையில், பெங்களூரில் ஒரு கான்டாக்ட் இருக்குது, பேசிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கான்டாக்டை கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சிங்கப்பூர் விசா. ஸோ ஏதோ ஒரு கான்டாக்டை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். நம்ம வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது ஆன்லைனில். ஸோ அதை எப்படி என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஏஜென்சி மூலம் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3000லேருந்து ஒரு 4000 வரைய கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் விசா ப்ராசஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக புக் பண்ணுறது நான் மலேசியா கைட்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வந்துடுங்க. ஸ்கை ஸ்கேனரில் வந்து இந்தியா டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து வந்துடும் எவ்வளோ ரேட்டில் போகுது, எங்கேருந்து போகுது, எவ்வளோ ப்ரைஸில் போகுது, எந்த மாதம் சீப்பு. ஸோ அதை பார்த்து நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் ட்ராவல். நீங்கள் வந்து புக் பண்ணி வந்துடுவீங்க. ஸோ விசா இருக்குது அப்படின்றனால இமிக்ரேஷனில் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதான் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க, ஏன் விசிட் பண்ணுறீங்க, எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, ரிட்டன் டிக்கெட்டு, உங்களோட பேங்க் பேலன்ஸு, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இப்போ 50,000 பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு மினிமம் ஒரு 2 லட்சம் 1 லட்சம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. எப்படி என்னன்னு நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யூடியூபர் அப்படின்னா ப்ரொமோட்டிங் சிங்கப்பூர் டூரிசம், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. ஸோ இதான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சு நீங்கள் அடுத்து போயிடுவீங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் ஏஜென்சியில் அப்ளை பண்ணுறீங்களா விசா, ஸோ அவங்கக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கும் சரி மலேசியாவுக்கும் சரி சேர்த்தே வந்து நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிட்டு போயிருங்க. இங்கே ஒரு 40, அங்கே ஒரு 30, ஒரு 1 lakh கிட்ட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே நம்ம லோக்கலில் பண்ணால் தான் டேக்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் மலேசியாவில் போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கம்மியான ஒரு டேக்ஸ் இருக்கும். ஸோ மணி எக்ஸ்சேஞ்சும் இங்கே இப்போ பண்ணிட்டு போகிறது சேஃபு. சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூர்லேயே போய் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின் கூட இருக்குது. அது பெருசாக ஒன்றும் கிடையாது, ப்ரெஸ்ஸு டேப்பு கலெக்ட் அவ்வளோதான். கீழே போட்டிருப்பாங்க அந்த மிஷின்லேயே கீழே ஹவ் இட்ஸ் ஒர்க்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பணத்தை உள்ளே கொடுத்து ப்ரெஸ் டேப் கலெக்ட் அவ்வளோதான். 3 இதாக காசை கொடுக்க போகிறீங்க, செலக்ட் பண்ண போகிறீங்க, வந்துடும். ஸோ ஈஸி தான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிட்டே வந்து கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் போய்ட்டு தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சிம் கார்டு அதுவும் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே, நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு சைனா டவுன், லிட்டில் இண்டியா, ஆர்ச்சர்டு, ஸோ இந்த மாதிரியான பிளேஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து புக் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேங்காக ஒரு 5 பேர் வரீங்க அப்படின்னா ஸோ அதுவே ஒரு 30,000 ரூபா வரும். ஒருத்தருக்கு மினிமம் 6,000லேருந்து 8,000 ரூபா வரும். இது வந்து நான் சொல்கிறது 2 day 3 night சொல்கிறேன். இதே நீங்கள் 2 பேர் வர்றீங்க, 2 adult வர்றீங்க அப்படின்னா ஒரு 2 dayக்கு ஒரு 10K அந்த மாதிரி வரும். ஸோ ஸ்டே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு சீப்பாக கிடச்சிது அப்படின்னா பார்த்து அப்படின்னு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர்போர்ட்லேருந்து நம்ம வரிசையாக பார்த்துருவோம் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? ஜுவல் சாங்கி ஏர்போர்ட் இருக்குது, சிங்கப்பூர் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவுமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அங்கே ஒரு மிகப்பெரிய அவுட்டூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் அது கீழே இருக்கக்கூடிய கார்டன், ஒரு கார்டன் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5 கார்டன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேறு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும். சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. அண்டு டெர்மினல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளாஸில் விழக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலாக இருக்கும். அதை பார்த்து ஆச்சரியப்படாதவங்களே கிடையாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வர்றப்போ கூட உங்களுக்கு ஃப்ளைட் இத்தனை மணிக்குனா நீங்கள் ஒரு 2 hours 3 hours முன்னாடியே வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அப்போ கூட பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் இண்டியா, சைனா டவுன், ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் க்ரீன் லைன் எடுத்து ஒரு பிளேஸுக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் இருக்குது, டாக்ஸி கூட நீங்கள் இதெல்லாம் பார்த்து எப்படின்னு நீங்கள் அந்த ஆப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் இண்டியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது. லிட்டில் இண்டியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு கோபுரங்கள், தமிழ்நாட்டோட எழுத்து, தமிழ்நாட்டோட ஹோட்டல், தமிழ்நாட்டு மக்கள், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து அங்கே சூப்பராக பார்க்கலாம். நம்ம ஊரை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மார்னிங் நீங்கள் அங்கேயே ஒரு டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளார்க்கி கீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸு. ஒரு பெரிய ஆற்றுக்கு அந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது வந்து நைட்டில் வந்து நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபுட்டு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் அங்கே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கிட்ட வந்து க்ரூஸை நீங்கள் பார்க்கவும் செய்யலாம், இல்லை நீங்கள் போகவும் செய்யலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 2,000 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இதில் வந்து க்ரூஸில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த பிளேஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெர்லின் பார்க். சிங்கப்பூர் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டாச்சு, சிங்கத்தோட ஸ்டாச்சு, அதுலேருந்து வர்ற தண்ணி, அங்கே போயிட்டு நீங்கள் சூப்பராக ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ஒரு மெர்லின் பார்க்கை வந்து சூப்பராக விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கை தாண்டி வந்தீங்க அப்படின்னா மெரினா பை த சாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 3 பில்டிங் இருக்கும். மேலே ஒரு கப்பலை குப்புற படுக்க போட்ட மாதிரி ஒரு சூப்பராக அழகான ஒரு பில்டிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் டெக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 8,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேம்லிங் தான் நடக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே இருக்கும், ஸ்விம்மிங் பூலு, உங்களுக்கு தங்குறதுக்கு ரூமு, ஸோ பார்க், அந்த மாதிரி நீங்கள் சூப்பராக போயிட்டு அந்த டாப் வியூவிலேருந்து சைட் சீயிங் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். மெரினா பை த சாண்ட்ஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா அது கிட்டவே இருக்கக்கூடிய கார்டன் பை த பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட்டான கார்டன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபா. எந்த என்ட்ரியாக இருந்தாலும் சொல்லி மினிமம் ஒரு 2K 3K அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து காஸ்ட்லி. கார்டன் பை த பேயில் போயிட்டு நீங்கள் சூப்பராக சுற்றலாம். அங்கே இருக்கக்கூடிய அழகழகான வேறு ஏதோ உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அந்த பில்லர் மாதிரி இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபோட்டோ ஷூட் அண்டு நைட்லலாம் பார்க்குறதுக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கார்டன் பை த பே வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா கிட்டவே இருக்கக்கூடிய ஃப்ளையர் இருக்குது. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஜியன்ட் வீலு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2Kலேருந்து 3K வரைய சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம், ஃப்ளூக்லேயே புக் பண்ணிக்கலாம். நம்ம மலேசியாவில் சொல்லியிருப்போம். அப்படி இல்லைனா சிங்கப்பூருக்கு வேறு ஏதாவது ஒரு பெஸ்ட் ஆப் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளையரில் போய்ட்டு மொத்த சிங்கப்பூரே வந்து சூப்பராக ரசிக்கலாம். பெரிய ஒரு ஜியன்ட் வீலு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கிறது அந்த சைனா டவுன். ஸோ இந்த சைனா டவுனுக்கிட்ட புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இங்கே வர்ற மாதிரி இருக்கும். சைனா டவுனில் வந்து நீங்கள் உங்கள் இடம் அங்கே இருக்குது அப்படின்னா ஸோ அங்கேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். சைனாலே இருக்கிற மாதிரி சில பில்டிங்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சைனா டவுனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபேபர் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க்கு. உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேபிள் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேபிள் கார் இருக்குது. ஸோ அது 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது போகலாம். இதுதான் நீங்கள் லிட்டில் இந்தியா சைனா டவுனில் இருக்கீங்கன்னா ஸோ இதை வந்து ஒரு 1 டேயில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 பிளேஸோ 3 பிளேஸோ செலக்ட் பண்ணி இதை பார்க்குற மாதிரி 1 டே இதை வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மவுண்ட் ஃபேபர் பார்க்குக்கு அப்படியே இங்கிட்ட தாண்டி வந்தீங்க அப்படின்னா செந்தோசா ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சிங்கப்பூர் யுனிவர்சல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டுடியோ இருக்குது. இந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்கு, நியூயார்க்கு, மடகாஸ்கர், எஜிப்து அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா ரைடு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஒரு யுனிவர்சல் ஸ்டுடியோ பார்க்குறதுக்காகவே நீங்கள் போகலாம். ஸோ அதெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சி அக்வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்வாரியம் இருக்குது. மலேசியாவில் பார்த்தோம்னா ஸோ அதே மாதிரியே ஒரு அக்வாரியம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலைன் லூஜுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. நீங்கள் அதை போய் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சேம் கேபிள் கார் இருக்குது. நீங்கள் அதில் போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பீச்சஸ் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் விங்ஸ் ஷோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோ இருக்குது. ஸோ அது கலர்ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் போயிட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதான் ஒரு ஹோல் டே வந்து இந்த செந்தோசா ஐஸ்லாண்டை வந்து நீங்கள் எப்படி என்னன்ட்டு நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனா டவுனில் வந்து மேலே ஒரு ரோடுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோடு, பெரிய ஒரு ஷாப்பிங் மால் அண்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து அங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சின்ன கண்ட்ரி தான், பட் வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்து ஸோ எல்லாரையுமே ஸோ ஆர்ச்சர் ரோட்டில் நீங்கள் ஷாப்பிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. ஸோ அந்த கார்டனை போய்ட்டு நீங்கள் சூப்பராக விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மெடெக்சி ரிசர்வியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு நீர்த்தேக்கம், மெடெக்சி நீர்த்தேக்கம்னு சொல்லக்கூடிய அதுவுமே ட்ரெக்கிங் தான். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸு. நீங்கள் அதில் ட்ரெக்கிங் போயிட்டு அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டு ஸோ உங்களுக்கு தனிமை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இயர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் டைமில் போய்ட்டு நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு பேர்ட்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் வந்து இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்டே வந்து ஜூ இருக்குது, சிங்கப்பூர் ஜூ இருக்குது. நீங்கள் அதையுமே விசிட் பண்ணலாம். முக்கியமாக சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூ நைட் சஃபாரி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. நைட் நேரத்தில் வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், அதுவும் கிட்ட பார்க்கலாம். ஸோ அதுதான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பிளேசஸ் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த நைட் சஃபாரி, கார்டன் பை த பே, மெரினா பை த சாண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி செலக்டடாக ஒரு 4-5 பிளேஸ் தான் எல்லாருமே போகக்கூடிய அந்த மெர்லின் பார்க்கு. ஸோ 2 நாளே அதிகம் என்கிட்ட கேட்டால் நீங்கள், ஏன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கனால நீங்கள் ஒரு 2 டே வந்து சிங்கப்பூரில் வந்து சூப்பராக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து எங்கள் லிட்டில் இந்தியாவில் ஆரம்பித்து மவுண்ட் ஃபேபர் பார்க் வரைக்கும் இது வந்து ஒரு நாளில் என்ன பார்க்க முடியுமோ அதை பாருங்கள். அப்புறம் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா செந்தோசா ஐஸ்லாண்டு அது வந்து பிளான் பண்ணிக்கலாம். தேர்ட் டே வந்து நீங்கள் நைட் சஃபாரி 3 நாள். சப்போஸ் நீங்கள் 2 நாள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச பிளேஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து எப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் டு விசிட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் போகிறதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த விசா ப்ராசஸுக்கு வந்து ஒரு 3K வச்சுக்கோங்க. ஃப்ளைட் வந்து ஒரு அன்சீசனில் போகிறோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் ஒரு 15K வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 3 days 2 days இருக்கீங்க அப்படின்னா 60K to 8K வரும். ஸோ அது ஒரு 6K வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் ஃபுட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 வச்சாலும் அது ஒரு 3K கம்மியாக சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமாக அந்த நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த என்ட்ரி ஃபீ, ஸோ அதுவே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் நைட் சஃபாரி கண்டிப்பாக பண்ணுவீங்க, அப்புறம் வந்து கார்டன் பை த பே போவீங்க. ஸோ இதுக்கே 5 ரூபாய் ஆகிப்போச்சு. சரி, நைட் சஃபாரி சிங்கப்பூர் யூனிவர்சல் ஸ்டுடியோ, ஸோ இதுக்கே 10 ரூபாய் ஆகிப்போச்சு. அது ஒரு 15,000 ரூபாய் என்ட்ரி ஃபீ மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ கணக்காச்சு? 30 கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 50,000 ரூபாய் 3 டே இருக்கீங்க அப்படின்னா. நீங்கள் ஒரு 2 டே பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு 10,000 ரூபாயை குறைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பட்ஜெட் வந்து மினிமம் வந்து இவ்வளோ இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்துட்டீங்க. ஸோ சிங்கப்பூர் பிளான் பண்ணிவிட்டு மலேசியா பிளான் பண்ணுறீங்க, இல்லை மலேசியா பிளான் பண்ணிவிட்டு சிங்கப்பூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் சிங்கப்பூர் பிளான் பண்ணிவிட்டு மலேசியா பண்ணுறது தான் பெஸ்ட்டு.
ஏன்னா ரீசன் வந்து மணி தான். அந்த சிங்கப்பூர் மணியை அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அந்த டேக்ஸுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் ஒரு 2 days வந்து பிளான் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 days பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு 10 day ட்ரிப்பு, 10 day ஒரு 1 lakh பட்ஜெட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லங்காவி போயிட்டு அங்கே ஒரு 2 day இருக்கலாம். அப்புறம் நீங்கள் லங்காவியை ஃபுல்லாக சுற்றிட்டு லங்காவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டவே இருக்கக்கூடிய பீனாங் அங்கே ஒரு 1 day. ஸோ அதுக்கடுத்து குலாலம்பூர் போயிட்டு அங்கே ஒரு 3 days போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலாக்கா இருக்குது, அங்கே ஒரு 1 day. மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? 2, இது ஒரு 4, 5, 7, 8 நாள். இன்னும் 2 நாள் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பிளேஸு அப்படிலாம் உங்களுக்கு ட்ராவல் இதுக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதுதான் பிளான், ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வர்றீங்க அப்படின்னா லங்காவி போயிட்டு அதுக்கடுத்து வந்து சிங்கப்பூர் வாங்க. ஸோ இதுதான் கிட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் பிளான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வீசா ஃப்ரீ கண்ட்ரி தாய்லாந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 60 நாள் கொடுக்குறாங்க இந்தியன்ஸுக்கு. ஸோ வீசா வந்து ஃப்ரீ தான். டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், 4K 5K இருக்கும். நீங்கள் வந்து தாய்லாண்டை போய் ஃபுல்லாக சுற்றலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவுக்கு இருக்குது. இந்தோனேசியாவுக்கு வந்து நமக்கு ஆன் அரைவல் வீசா 2600 கொடுத்தா நமக்கு வந்து வீசா ஆன் அரைவல் அடித்து கொடுத்துருவாங்க. இந்தோனேசியாவில் அந்த எல்லோரும் போகக்கூடிய அந்த பாலி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து போகலாம். இந்தோனேசியா வந்து ஒரு பெரிய நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. இந்த பாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் பேர் சைடில் போடுறேன், அங்கே நீங்கள் போயிட்டு அதுக்கடுத்து போகிற மாதிரி இருக்கும். அண்டு வீசா ஃப்ரீ கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான். மற்றபடி நீங்கள் வியட்நாம் போகிறீங்க, இல்லை சைனா, ஜப்பான், இதுக்கெலாம் வந்து வீசா தேவை. மியான்மர் இருக்குது, அதுவுமே வீசா தேவை. அண்டு வீசா ஃப்ரீயில் போகக்கூடிய இன்னொரு ஐலாண்ட் இருக்குது, ஜிஜு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் வந்துடும். ஸோ அந்த ஐலாண்டுக்கு மட்டும் இந்தியன்ஸுக்கு வந்து ஃப்ரீ வீசா. நீங்கள் அங்கே போய்ட்டு சூப்பராக சுற்றலாம். பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் ஒரு ஃபேமஸான ஒன்று, மற்றபடி பெருசாக எதுவுமே கிடையாது. ஐலாண்டுக்கு மட்டும்தான், மெயின்லேண்டுக்கு நீங்கள் போக முடியாது. சியோல், பூசன் அங்கெல்லாம் நீங்கள் போக முடியாது. ஸோ இதுதான் வந்து நியர்பை கண்ட்ரிஸ், ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு 2 lakh பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் சூப்பராக வந்து பிளான் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் பிளேஸ்லேருந்து எல்லாமே சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சில விஷயங்களை ஈஸியாக கடந்து போக முடியும். சிங்கப்பூர், மலேசியாவில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அதிகமாக அந்த ஃபேமிலிஸை வந்து அங்கே கூட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ஃபேமிலியாக போகக்கூடிய கண்ட்ரி மலேசியா, சிங்கப்பூர் அண்டு தாய்லாண்டு. ஸோ மெயினாக இதுதான். இதை தாண்டி பெருசாக எங்கேயும் சுற்ற மாட்டாங்க ஃபேமிலியாக. ஸோ நீங்களும் போகலாம், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.